அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பீஸ் ஸ்பெகட்டி வித் சீஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி சுட வச்சு அதில் ஸ்பெகட்டியும் பீஸும் போட்டு வேக வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே டைமில் வெந்து வந்துடும். வேகிற கேப்பில் நம்ம தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததும் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 7-8 பல் பூண்டு இருக்கும். நீங்கள் பெரிய பூண்டு ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துக்கிறேன். தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து மசிய விட்டுடலாம். தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிய வெந்து வந்ததும் 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரெசிபி சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. சாஸ் ஆட் பண்ணினதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த ஸ்பெகட்டி நல்லா வெந்துடுச்சு. பட்டாணி அண்ட் பாஸ்தாவை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் பாஸ்தா வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. சாஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதுவே சரியாக இருக்கும். ஸ்பெகட்டியை சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸ்பெகட்டியும் சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸ்பெகட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணினதும் தாராளமான அளவு நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணினதும் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹீட்டுக்கு நல்லாவே உருகி வரும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குக்கிங் முடிஞ்சுது. சர்வ் பண்ணும்போது மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சுட சுட சீஸி பீஸ் ஸ்பெகட்டி ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.